இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது வந்து நாட்பட்ட சளியை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல் செல்களையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ சளி அப்படின்னு சொல்கிறதே வந்து இயற்கையாகவே நம்ம உடலோட ஒரு பாதுகாப்பான ஒரு திறன் தான். சின்ன வெங்காய சாறு அப்படிங்கிறது நல்ல காரமாக வந்து இருக்கும். ஒருவேளை அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அப்போது நம்ம ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. ஸோ ரொம்ப நாள் ஆன சளி வந்து கட்டிப்பட்டு நெஞ்சில் சளி தேங்குது டாக்டர், தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலுமே வந்து இருமலோட சளி வந்துட்டே இருக்குது, சில சமயங்களில் ஒரு பச்சை நிறத்தில் மஞ்சள் நிறத்துலலாம் வந்து வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்பட்ட சளியை வந்து எப்படி கரைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ சளி அப்படின்னு சொல்கிறதே வந்து இயற்கையாகவே நம்ம உடலோட ஒரு பாதுகாப்பான ஒரு திறன் தான். நமக்கு தூசி உள்ளே போகுது, கிருமி உள்ளே போகுது, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய நுரையீரல்லேருந்து வெளியேற்றுறதுக்கும் சுவாச குழாயிலேருந்து வெளியேற்றுறதுக்கும் சளிங்கிற ஒரு திரவத்தை வந்து சுரந்து அதை பேக் பண்ணி ஒரு இருமல் மூலமாகவோ இல்லை ஆரம்ப கட்டத்தில் தும்மல் மூலமாக வந்து அதை வெளியேற்ற முயற்சி பண்ணும். ஸோ தும்மல் மூலமாக அது வந்து முழுவதுமாக வெளியேற்ற முடியலை அப்படின்னா ஸோ சளி சுரப்பு மூலமாக அதை இருமல் மூலமாக வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த ஒரு நிலையில் தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, இல்லை சாதாரண டஸ்ட்டு போனதுக்கே நிறைய சளி சுரப்பு வந்து இருக்குது, இது வந்து அலர்ஜிக் காஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அலர்ஜினால் தொடர்ந்து சளி வந்து தேங்குறது. ஸோ இந்த 2 காரணத்தினால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதே மாதிரி அலர்ஜி இருக்குது. இந்த 2 காரணத்தினால தான் நமக்கு நாட்பட்ட நெஞ்சு சளி வந்து வரும். ஸோ இது நம்ம சுவாசிக்கக்கூடிய திறனும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய மேலோட்டமாக தான் வந்து நம்ம சுவாசத்தையே வந்து பண்ணுறோம். ஸோ இந்த சுவாசம் ஆழமாக இல்லாதனால நம்மளுடைய நுரையீரல் தசைகள் வந்து பலகீனமாகுது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த சளியை உள்ளே தேங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சமயத்தில் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் சரி செய்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்ளணும். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு சளி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கல்லுப்பு போட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம தொண்டை பகுதியில் வந்து காகிள் பண்ணுறது. ஸோ ஏன்னா இந்த சீசனில் வரக்கூடிய இருமல் அதே மாதிரி சளி எல்லாமே தொண்டை பகுதியில் வந்து ஒரு அசௌகரியம், ஒரு வலி, இதனோடையே தான் வந்து அந்த சிம்டமே வந்து தொடங்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நாட்பட்ட ஒரு இருமலாகவே வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 200 ml தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுருங்க. நல்லா அதை வந்து பாதியாக வந்து கொதிக்க வச்சுடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து உங்களுடைய நாசித்துளை வழியாக வந்து விடலாம். ஸோ அந்த தண்ணீர் வந்து வாய்ப்பகுதியில் வந்த பிறகு நல்லா துப்பிட்டு வந்து கொப்பளிச்சிடுறது நல்லது. இல்லை வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போலாம் நிறைய இந்த ஸ்ப்ரே வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து இந்த வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி காகிள் பண்ணுறது. ஸோ நல்லா கல்லுப்பு போட்டு தொண்டையில் நனைகிற அளவுக்கு வந்து வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி நல்லா வந்து வெளியாகும். ஏன்னா இந்த உப்பு அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது, அந்த சளியை இலக்கி வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மூக்கடைப்பு தொடர்ந்து இருமல் இருக்குது, அது கூட சளி இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொன்ன இந்த 3 மெத்தடையுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று நீங்கள் அந்த சால்ட் வாட்டரால் வந்து மூக்கில் வந்து ட்ராப்ஸ் மாதிரி விடலாம். 2வது இல்லை ஸ்ப்ரே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 3வது இந்த காகிள் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அதை வந்து வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த சளியோட அளவு வந்து குறையும், இருமலோட அளவும் வந்து குறையும். 2வது நீங்கள் துளசி சாறு வந்து எடுத்துக்கலாம். இந்த துளசி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இதை வந்து நீங்கள் சாறையும் இதையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த துளசி அப்படிங்கிறது வந்து நாட்பட்ட சளியை வந்து இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து மியூகோலைட்டிக் எஃபெக்ட் வந்து இதற்கு இருக்குது. ஸோ அந்த துளசி சாறு கருந்துளசி சாராக இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சிறப்பு. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ 3வதாக சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து
கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி சளியையும் இலக்கி வந்து வெளியேற்றும். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நல்ல சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அது கூட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த சின்ன வெங்காய சாறு அப்படிங்கிறது நல்லா காரமாக வந்து இருக்கும். ஒருவேளை அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அப்போது நம்ம ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. ஸோ இதையும் வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு இந்த சளி எல்லாமே இலக்கி வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4வதா நம்ம திரிக்கடுகு பால் வந்து எடுத்துக்கலாம். திரிக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்து தான் நம்ம திரிகடுகுன்னு சொல்லுவோம். இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது வந்து நாட்பட்ட சளியை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல் செல்களையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ இந்த 3ம் சேர்ந்து நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சுக்கை வந்து தோல் நீக்கிட்டு ஸோ அதற்கு ஈக்குவலாக வந்து மிளகை லைட்டாக வறுத்துருங்க. திப்பிலியும் வந்து லைட்டாக வறுத்துடுங்க. இது 3ஐயும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பாலோடு சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சளியோட அளவு நல்லா குறையும். டாக்டர் சளி பிடிக்கும் போது பாலெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் திரிகடுகு சேர்ந்த பால் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சளியோட அளவு குறைய தான் செய்யும், அதிகமாகாது. 5வதாக நம்ம கற்பூரவல்லி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி அது கூட வந்து சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ இதுவும் வந்து நாட்பட்ட சளியை வந்து இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். 6வதாக பனங்கற்கண்டு மஞ்சள் சேர்ந்த பால். ஸோ பனங்கற்கண்டு அப்படிங்கிறதும் சரி உடலுக்கு நல்ல ஹீட்டை வந்து கொடுக்கக்கூடியது. மஞ்சள் சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கும் போது இதுவும் வந்து சளியை இலக்கி வந்து வெளியேற்றும். 7வதாக ரெஸ்போகல்ப் சிரப் எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்போகல்ப் சிரப்லேயும் வந்து தும்பை, துளசி, கண்டங்கத்திரி இந்த மாதிரி சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு சிரப்பு வந்து ஒரு 15 ml காலை இரவு 2 வேளையும் வந்து 45 ml தண்ணீரோட சேர்த்து உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நாட்பட்ட சளியை வந்து வெளியேற்றும். ஸோ இந்த 7 விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதில் எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தும்பை, துளசி அப்படிங்கிறதுலாம் வந்து கிடைக்குமாங்கிறது இல்லை. ஸோ கிடைச்சிதுன்னா ரொம்பவே வந்து நல்லது. கற்பூரவள்ளி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இந்த சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லக்கூடிய திரிகடுகு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நாட்பட்ட சளியை வந்து இலக்கி வெளியேற்றிடலாம். ஸோ இது கூட நீங்கள் பிராணாயாம பயிற்சிகளை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நிறைய வந்து நம்ம குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த சளி எல்லாமே வந்து இலக்கி வெளியேற்றப்படும். ஸோ இன்றைக்கி நாட்பட்ட நெஞ்சு சளி எதனாலலாம் வந்து வருது, இதை வந்து வெளியேற்றுவதற்கு 7 முக்கியமான டிப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.